அடுத்து கௌசல்யை தன்னை நமஸ்கரிக்க வந்த மகனை மார்புடன் சேர்த்து அணைத்து மகிழ்ந்தாள். ராமா, இந்த 14 வருடங்களும் உன்னையும் லக்ஷ்மணனையும் பரதன் வடிவத்திலும் சத்ருக்னன் வடிவத்திலும் கண்டு துக்கத்தை மறந்திருந்தேன். உன்னை அழைத்து வராமல் அயோத்தி திரும்புவதில்லை என்று புறப்பட்ட பரதன் இப்பொழுது உன்னுடன் தான் அயோத்திக்கு திரும்பப் போகிறான் என்று சொல்லி பூரித்து போனாள். சுமித்ரையை நமஸ்கரித்த ராமன், அம்மா, உங்கள் வார்த்தையை லக்ஷ்மணன் இன்னும் மறக்கவில்லை. சுகம் துக்கம் அனைத்தையும் ராமனாகவே பாவித்து வா என்றீர்கள். ஊன் உறக்கத்தை கூட என்னிடத்திலேயே ஐக்கியப்படுத்தி விட்டான் அம்மா என்றார். லக்ஷ்மணனை வாரி அணைத்து கொண்ட சுமித்திரை, லக்ஷ்மணா, இங்கு சத்ருக்னனுடைய சகோதர பாசத்தை கண்டிருக்கிறேன். உன்னுடைய சகோதர பாசத்தை ராமன் ஒரே வார்த்தையில் என்னை காணச் செய்து விட்டானடா என்று மகிழ்ந்தாள். பரதன் ராம பாதுகைகளுக்கு பூஜை செய்து அவற்றை தலைமீது தாங்கியவாறு நகர வீதிகளில் வலம் வந்து ஸ்ரீராமனிடம் ஒப்படைத்தான். அவற்றை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டார்.